கார்த்திகை தீபம் சீரியல் அக்டோபர் 12 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. அத்தை இன்னைக்கு நாள் நட்சத்திரம் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாங்கத்திலே கூட நான் பார்த்துட்டேன். இன்னைக்கு நாள் ரொம்பவே நல்லா இருக்குங்கிறாங்க மீனாட்சி. அப்புறம் என்ன நாச்சியா, இன்றைக்கே ரொம்ப நாள் நல்லா இருக்குங்கிற மாதிரி மீனாட்சி சொல்லிட்டா. நம்ம சாந்தி முகூர்த்தத்துக்கு தேவையான ஏற்பாடையெல்லாம் பண்ணிடலாங்கிறாங்க கார்த்தியோடப்பா. சரி, எல்லாமே சரியாக இருக்கும்போது அப்புறம் என்ன, அதுக்கு தேவையான ஏற்பாடையெல்லாம் பண்ணி மீனாட்சிங்கிறாங்க அபிராமி. சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு தர்மலிங்கம் சொல்லவும், அப்பா என்னப்பா இருந்து இதையும் முடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு மீனாட்சி சொல்ல, இல்லம்மா சம்மந்தி அம்மா தீபாவை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிட்டாங்க, அதை நாங்க எங்க கண்ணால பார்த்துட்டோம், ரொம்ப சந்தோஷம், நாங்க கிளம்புறோம்னு தர்மலிங்கம் சொல்லவும், அப்பா மைதிலி அக்காவும் என் கூட இருந்தா மற்ற ஏற்பாடுகள்லாம் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப ஒத்தாசையாகவும் இருக்கும் அப்படின்னு மீனாட்சி சொல்ல, இன்னொரு பக்கம் ஜானகி, ஆமாங்க நம்ம இங்கேயே இருந்து எல்லா ஏற்பாடையும் பண்ணி அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடலாங்க அப்படின்னு ஜானகி சொல்ல, தர்மலிங்கமும் சரிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் அவர் ரூம்ல ஃபோன் பேசிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக தர்மலிங்கம் உள்ள போறாங்க. சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. தம்பி ஏதாவது முக்கியமான வேலையில் இருக்கீங்களா, நான் வந்து உங்களை தொந்தரவு பண்ணிட்டேனா அப்படின்னு தர்மலிங்கம் கேட்க, சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, தம்பி ரொம்ப நன்றி தம்பின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க தர்மலிங்கம். என்ன மாமா இதெல்லாம் அப்படின்னு சொல்ல, இல்லை தம்பி பல பிரச்சனைகளை தாண்டி தீபா இன்னைக்கு இந்த வீட்டு மருமகளாக இருக்காங்கன்னா அதுக்கு முழு காரணம் நீங்கள் தான். நீங்கள் எந்த இடத்துலையும் தீபாவை விட்டு கொடுக்கல. உங்களோட தங்கமான மனசு வேற யாருக்கும் வராது தம்பி. நீங்கள் தீபாவை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்கிறத விட தீபா தான் உங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும். நீங்கள் எப்படியும் நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு தர்மலிங்கம் சொல்லிட்டு இருக்க, தீபா கழுத்தில் நான் தாலி கட்டினால மட்டும் தீபாவை நான் ஏற்றுக்கல சார். தீபாவை எனக்கு அதுக்கு முன்னாடியே தெரியும். அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்கள எனக்கு நிஜமாவே பிடிக்கும். நட்சத்திராவை பற்றின உண்மைகளை சொல்லணும்னு அவங்க எவ்வளோ தடவை முயற்சி பண்ணியிருக்காங்க. என்னை நிறைய தடவை அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் அம்மா தான் தீபாவை ஆரம்பத்திலிருந்தே ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க மேலே கோவத்தில் இருந்தாங்க. மற்றபடி எனக்கு தீபாவை பற்றி நல்லா தெரியும். அவங்க அப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த நட்சத்திராவால் எத்தனையோ பிரச்சனைகள் தீபாவுக்கு வந்துச்சு. ஆனால் அது அத்தனையும் அவங்க யார்கிட்டையும் சொல்லாமல் பொறுமையாக அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணாங்க. அந்த பொறுமை தான் தீபா கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. தீபா கிட்ட நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, குணங்களும் இருக்குது. நீங்கள் இனிமேல் தீபாவை பற்றி கவலைப்பட வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கார்த்திக் சொல்லவும், தம்பி இது போதும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட அங்கேருந்து கிளம்பும் போது கார்த்திகே திரும்பி பார்த்துட்டு கிளம்புறாங்க தர்மலிங்கம். இன்னொரு பக்கம் மைதிலி மீனாட்சி ரெண்டு பேரும் சேர்ந்து ரூம் எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மீனாட்சி மைதிலி கிட்ட, உங்க பொண்ணுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கோம், உங்க குழந்தைனாருக்கு நீங்க எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு மீனாட்சி கிட்ட மைதிலி கேட்க, நாங்கெல்லாம் சொல்லி தான் கொடுத்துருக்கோங்கிறாங்க மீனாட்சி. நீங்க என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்க, என்ன குழந்தைக்கு சொல்லித்தர மாதிரியா சொல்லி தருவாங்க, அடுத்த வருஷமே தொட்டல் கட்டணும் அப்படின்னு நாசுக்கா தான் சொல்லி தருவாங்க அப்படின்னு மைதிலி சொல்ல, நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கோம், நீங்கள் உங்கள் குழந்தைனாருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்க, நாங்களும் சொல்லி கொடுத்துருக்கோங்கிறாங்க மீனாட்சி. அப்போ உங்கள் குழந்தைனார் பாஸ் ஆயிடுவாரா அப்படின்னு கேட்க, ஏங்க ஹால் டிக்கெட் மட்டும் கொடுத்துட்டு எக்ஸாம் எப்படி எழுதுனேன்னு சொல்லி கேட்டால் எப்படிங்க தெரியும் அப்படின்னு மீனாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டாக இது எல்லாத்தையும் ஐஸ்வர்யா நோட் பண்ணிடுறாங்க. அதை மீனாட்சியும் பார்த்துடுறாங்க. ஐஸ்வர்யா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட ஐஸ்வர்யாவும் உள்ளே வராங்க. டெக்கரேஷன் எல்லாம் பலமாக இருக்குது. கஜினி முகமது ஒவ்வொரு தடவையும் படையெடுத்த மாதிரி நீங்களும் ஒவ்வொரு தடவையும் இப்படியெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, ஆனால் ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்கேன். ஏன் எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாகவே பேசிட்டு இருக்கீங்க, உங்களால் இந்த மாதிரி பேசாமல் இருக்கவே முடியாதாங்கிறாங்க மைதிலி. நீங்களும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நெகட்டிவாக பேசுகிற மாதிரி தானே பேசிட்டு இருந்தீங்க, நீங்கள் பேசினா கரெக்டு, நான் பேசினா தப்பா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, ஓ அப்போ நாங்கள் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தீங்களா அப்படின்னு மீனாட்சி கேட்க, ஆமாம் அது தெரிஞ்சது தானேங்கிறாங்க மைதிலி. பாலெல்லாம் காய்ச்சியாச்சா அப்படின்னு மீனாட்சி கேட்க, காய்ச்சியாச்சுங்கிறாங்க ஐஸ்வர்யா. மற்றவங்க முன்னாடியெல்லாம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க மீனாட்சி அக்கா அப்படின்னு சொல்ல, யார் மற்றவங்க, இவங்க தீபாவோட அண்ணி, நமக்கும் அண்ணி தான் அப்படின்னு மீனாட்சி சொல்ல, என்னால எல்லாம் இவங்களை ஏற்றுக்க முடியாதுங்கிறாங்க ஐஸ்வர்யா. உன்னால ஏற்றுக்க முடியலன்னா என்ன, அபிராமி அம்மா ஏற்றுக்கிட்டாங்க, கார்த்திக் தம்பி ஏற்றுக்கிட்டாங்க, இப்போ மீனாட்சி அக்காவும் எங்களுக்கு தான் சப்போர்ட்டு, எங்களுக்கு அது போதுங்கிறாங்க மைதிலி. இதை கேட்டதும் ரொம்ப கடுப்பாகி ஐஸ்வர்யா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சரி அவள் கிடக்குறான், நான் போய் கார்த்திக் ரெடி ஆயிட்டாரான்னு சொல்லி பார்த்துட்டு வரேன், நீங்கள் போய் தீபா ரெடி ஆயிட்டாங்களான்னு பாருங்க அப்படின்னு மீனாட்சி சொல்லவும் மைதிலியும் சரிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகை பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. கார்த்திக் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வேஷ்டி ஷர்ட்டு போட்டு கிளம்பி வராரு. அதை பார்த்ததுமே கார்த்திக் ரொம்பவே ஸ்மார்ட்டாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திக் கிட்ட, ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிட்டா மட்டும் எல்லா அங்கீகாரமும் கிடைச்சிடாது தம்பி, அவளுக்கு வீட்டில் கிடைக்க வேண்டிய மரியாதை, குழந்தை, இது எல்லாத்துலேயும் தான் அவளோட அங்கீகாரம் அடங்கியிருக்கு அப்படின்னு மீனாட்சி சொல்ல, நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத எனக்கு புரிஞ்சிருச்சு அண்ணிங்கிறாங்க கார்த்திக். சரி தம்பி, தீபாவை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க மீனாட்சி. சரிங்கிறாங்க கார்த்திக்கும். இன்னொரு பக்கம் தீபா அழகாக ரெடியாகி வராங்க. அதை பார்த்து ஜானகி அவங்களுக்கு திருஷ்டி எடுக்கிறாங்க. தீபா இவ்வளோ நாள் உன் மாமியார் உன்னை ஏற்றுக்கல, இப்போ ஏற்றுக்கிட்டாங்க,
ஆனால் அதே மாதிரி உன்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்கணும்னு நீ நினைக்காத. வீடுன்னு இருந்தால் பல பிரச்சனைகள் வரதான் செய்யும், அதையெல்லாம் பொறுத்து தான் போகணும் அப்படின்னு ஜானகி சொல்ல, என்ன அட்வைஸாங்கிறாங்க மைத்திலி. ஆமாங்கிறாங்க தீபா. என்ன நீயும் சண்டைக்கு போகாத, வந்த சண்டையை விடாதுன்னு சொல்கிறாங்களா அப்படின்னு மைத்திலி கேட்க, தீபாவும் ஆமாங்கிறாங்க. உங்கள் 2 பேத்துக்கு எப்போ பார்த்தாலும் என்னை கிண்டல் பண்ணுறதே வேலையாக போச்சு. சரி போய் நீ சம்மந்தியமாகிட்டு ஆசீர்வாதம் வாங்குங்கிறாங்க ஜானகி. சரின்னு தீபாவும் அபிராமி ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு போய் அவங்க டோரை தட்டுறாங்க. அபிராமி தீபாவை பார்த்ததும், என்ன நீ இன்னும் இங்கே நின்றுட்டுருக்க, இன்னும் ரூமுக்கு போகலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்தேன் அப்படின்னு தீபா சொல்ல, அதான் அப்போவே எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணியாச்சுல்ல, இன்னும் என்ன அப்படின்னு அபிராமி கேட்க, இல்லை அத்தை நீங்கள் இந்த அளவுக்கு இறங்கி வந்து என்னை ஏற்றுப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க, ஏய் என்ன நான் உன்னை ஏற்றுக்கிட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? உன்னை என்னைக்கும் எனக்கு பிடிக்காது. நீ எப்பவும் இந்த வீட்டு மருமகன் என்னால் ஏற்றுக்க முடியாது. நீ வரலைன்னா என் பையன் ஊருக்கு போயிடுவாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை நான் கூட்டிகிட்டு வந்தேன். அவன் உன்னை என் கூட சேர்த்து வையேன்னு வெளிப்படையாக என்கிட்ட சொல்லலை. அவன் நடந்துக்கிட்டதுக்கு அதுதான் அர்த்தம். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் உன்னை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். மற்றபடி உன்னை எனக்கு பிடிக்காதுங்கிறாங்க அபிராமி. இது எல்லாத்தையும் கார்த்திக் வெளியே நின்று கேட்டுறாங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.